ஹாய் வணக்கம். அவரைக்காய் கிரேவி, அதாவது அவரைக்காய் பிரட்டல் மாதிரி. அது கொஞ்சம் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை போடுங்க. கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போடலாம். ஒரு 2 சின்னதாக பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நல்லா வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி கட் பண்ணி வச்சுக்க தக்காளி வச்சு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. லைட்டாக மஞ்சள் பொடி, தக்காளி நல்லா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் தக்காளி நல்லா வதங்கணும். சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா தக்காளி அதை கொஞ்சம் நல்லா வதங்கிடும். கிரேவி மாதிரி வதங்கிடும். அதனால் ஊற்றணும். கிரேவி மாதிரி வதங்கிடும். பச்சை அவரைக்காய் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, கிரேவி மாதிரி பண்ணோம்னா நல்லா சாப்பாடுக்கு பண்ணி சாப்பிட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. தக்காளி வதங்கிட்டே இருக்குது. தக்காளி நல்லா வதங்கினோன்னே அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் எடுத்து அந்த தக்காளி வதங்கின இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி கிரேவியோடு அந்த அவரைக்காய் நல்லா திரண்டு வரைக்கும் அவரைக்காய் நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவிலேயே தக்காளி கிரேவிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள், லைட்டாக சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். அளவு சும்மா நீங்கள் ஒரு டீஸ்பூன் தேவையான காரம் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ காரம் அதிகமாக சாப்பிட்றது நல்லதில்லை. சாப்பிட்லாம், நம்ம உடலுக்கு நம்ம உடம்பை பொறுத்து நம்ம உடம்புல எவ்வளோ ஏற்றுக்குதோ காரம் அந்தளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். காரம் லைட்டாக போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், லைட்டாக ஒரு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனே போட்டுக்கலாம். சாம்பார் தூள் காரம் ஓரளவுக்கு காய் அளவு பொறுத்து 1.5 ஸ்பூன் போடுறது. 1 ஸ்பூன் கூட சாம்பார் தூள் போதுங்க. கறி மசாலா தூள் அது 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னாவே போதும். அது முக்கியமாக இந்த கறி கிரேவி இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் அது போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுக்கெலாம் அவ்வளோ தேவையில்லை. லைட்டாக போட்டால் போதும். 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். லைட்டாக கரம் மசாலா அதுவும் லைட்டாக போட்டுக்கோங்க. பட்டை இதெல்லாம் லைட்டாக போட்டுக்கோங்க. அதிகம் தேவையில்லை. கரம் மசாலா போட்டாச்சு. பூண்டு இஞ்சி பேஸ்ட் லைட்டாக போட்டுக்கோங்க. நான் போட மறந்துட்டேன். ஆல்ரெடி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போதே நம்ம பூண்டு உரித்து போடுறோம். பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துறது நல்லது தான். இருந்தாலும் நம்ம வீட்டில் உரித்து பூண்டு இஞ்சி போடுறது இது அதை விட பெட்டராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக வதக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம். 5-6 வெங்காயம், இல்லைன்னா இப்போ தேவையில்லை. தேங்காய் மட்டும் போட்டு லைட்டாக சோம்புலாம் போட்டு பூண்டு இஞ்சி கொஞ்சம் இதில் உரித்து போட்டு தட்டி போட்டு லைட்டாக போட்டு அதை தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. பாருங்கள், அவரைக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும். சாப்பிட டேஸ்ட்டாக சாப்பாட்டுக்கு நீங்கள் சூடாக சாப்பாடு போட்டு இந்த அவரைக்காயை போட்டு நல்லா சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த கிரேவி மாதிரி இருக்கிறதெல்லாம் பிடிக்கும். ஒரு சிலருக்கு குழம்பா இருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே நல்லாயிருக்கும். இதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கிரேவி மாதிரி வருது இல்லைங்களா. இதில் நம்ம சாப்பாடு கொஞ்சம் இருந்தாவே போதும். அதில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.